மா, நான் இப்பதான் கௌதம் கிட்ட பேசினேன். கல்பனா ஆண்டி, கௌதம் அண்ணி, ராகினி 3 பேரும் பொண்ணு அழைப்புக்காக கிளம்பிட்டாங்களாம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவசரப்பட்டு நிம்மதி ஆகாத கண்மணி. இனிமேதான் நமக்கு சோதனையே இருக்கு. என்னத்த சொல்றீங்க? பொண்ணு அழைக்க வராங்கல்ல, அவங்க ஸ்வேதாவை அழைச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு போய் நேரா அந்த லூசு பைய மேடி பக்கத்துல உட்கார வைப்பாங்க. ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ள கௌதம் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஸ்வேதா கோவப்பட்டு இந்த கல்யாணமே வேண்டான்னு எந்திரிச்சு போயிட்டானா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. நம்ம இவ்வளவு நாளா பூமிகாவுக்கு ஆகப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். அதை நினைக்கும் போது வயித்துல புளிய கரைக்குது. நீங்க சொல்றது சரிதான் அத்த. ஸ்வேதா ஏற்கனவே அவ கல்யாண விஷயத்துல ஒரு தடவை நம்மளை எதிர்த்தவதான். அதனால இந்த தடவையும் நம்மளை எதிர்த்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப என்னத்த பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மேடி ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் ஸ்வேதா மேடிய பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அது எப்படி பாட்டி பண்ண முடியும்? முடியணும். யோசிப்போம். அத்த, இப்ப போனாங்களே பொண்ணு மாப்பிள்ள, அவங்கள பாத்தீங்களா? மாப்பிள்ள முகத்தை பூச்சரத்தால மூடி இருக்காங்க. இதே மாதிரி மேடி முகத்தையும் பூவால மூடி மணமேடையில உட்கார வச்சுட்டா, அப்படி நம்ம உட்கார வச்சுட்டா மேடி ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் ஸ்வேதாவால மேடி முகத்தை பார்க்கவே முடியாது. சூப்பர் ஐடியாமா. பூச்சரம் யோசனை நல்லாதான் இருக்கு. இதுக்கு கல்பனா அம்மா ஒத்துப்பாங்களா? நாம ஏதாவது பேசி ஒத்துக்க வைப்போம். அம்மா, கல்பனா ஆண்டி வந்துட்டாங்க. டேய், காரை பார்க் பண்ணிட்டு வா, நாங்க உள்ள போறோம். நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, வாங்க. சம்பந்தி, ஸ்வேதா எங்க? ஸ்வேதா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி, நான் என் மருமகளை பாத்துட்டு வரேன். இத பிடிங்க. வாங்க போலாம். ஸ்வேதா, கல்யாணம் ஆகி போனதை எங்களால மறந்துட மாட்டியே? எப்படி உங்களை எல்லாம் மறக்க முடியும்? நான் யாரையும் மறக்க மாட்டேன். சரி சரி. அத்தை வராங்க. அத்தை. ஸ்வேதா, ரெடி ஆயிட்டியா? சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்க. ஹாய் ஸ்வேதா. என்ன அழைச்சிட்டு போக மாதவனே வந்திருக்காரா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஸ்வேதா,
இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் மாதவன் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். நீ எங்க வீட்டுக்கு மருமகளா ஆக போற. நான் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி தங்க காசை முடிச்சு வச்சிருக்கேன். நீ இத உன் கையால போய் உண்டியல போட்டுட்டு வரியா? இந்தா. ம். சரி அத்தை. அக்கா நானும் வரேன்க்கா. ம், வா. மா நான் உள்ள ஆ, இருக்கேன். மேடம் என்னம்மா? சம்மந்தி அம்மா கிட்ட என்ன பேசுறாங்க இவங்க? நாங்க எவ்வளவோ கல்யாணத்தை பார்த்திருக்கோம். ஆனா உங்க வீட்டு கல்யாண முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? பொண்ணு அழைக்க மாப்பிள்ளையே வந்திருக்காருல, அத சொன்னேன். ஆ. இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொண்ணு அழைக்க வந்திருக்கிறது மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. என்ன சொல்றாங்க இவங்க? ஒரே குழப்பமா இருக்கே. ஐயோ போச்சு, அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சா? என்ன பண்ண போறோம்? என்னம்மா சொல்றீங்க? இப்போ வந்துட்டு போனவர் மாப்பிள்ளை இல்லையா? அவன் மாப்பிள்ளை இல்லம்மா. இரு, இங்க பாரு. ஐயோ போச்சு. ஐயோ, இவன் தான் ஸ்வேதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை, என் மூத்த பையன் மாதவன். நல்லா மாட்டிக்கிட்டோம். சரி, வரேம்மா. ஐயோ போச்சு. என்னடி இது? இப்ப வந்துட்டு போனவர் தான் மாப்பிள்ளைன்னு ஸ்வேதா சொன்னான்னு நீ சொன்ன. ஆனா அவங்க அம்மா அவங்க அண்ணனை மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. அதுதாண்டி எனக்கும் புரியல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குல்ல. சரி, முதல்ல ஸ்வேதா கிட்ட போய் கேக்கலாம் வாங்க. சரி, கேக்கலாம். ஐயோ, இவங்க 3 பேரும் போய் ஸ்வேதா கிட்ட கேட்டா குட்டு வெளிப்பட்டுடுமே. என்ன பண்றது? ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு வழி காட்டு. கௌசல்யா, சம்மதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. சரிங்க, கேக்குறேன். சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி. எங்க இருக்கீங்க சம்மந்தி? இங்க காவேரி விநாயகர் கோவில்ல இருக்கேன். பொண்ணு அழைப்புக்கு வந்திருக்கோம். என்ன விஷயம்? உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கேட்டேன். சரி, நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். சரி, ஓகே. சம்மந்தி பொண்ணு அழைப்புக்கு காவேரி விநாயகர் கோயிலுக்கு போயிருக்காங்களாம். நாமும் விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கேயே மரகத கண்மணி பண்ண ஆள்மாறாட்ட விஷயத்த சம்மந்தி கிட்ட சொல்லிடலாமா? போலாம். டிரைவர் கொஞ்சம் வேகமா போப்பா. ஓகே சார். ஸ்வேதா அங்க இருக்கா பாரு. வாங்க ஸ்வேதா கிட்ட போய் கேக்கலாம். ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க?
ஸ்வேதா கிட்ட மாப்பிள்ளை யாருன்னு கேட்க போறோம். அது எதுக்கு நீங்க கேட்கணும்? ஸ்வேதா அன்னைக்கு என்கிட்ட கல்பனா மேடத்தோட 2வது பையன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னான். அவங்க அம்மா மூத்த பையன் தான் மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. அதான் ஸ்வேதா ஏமாத்தப்படுறாளோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்வேதா ஒண்ணு ஏமாத்தப்படல, ஏமாத்தப்பட்டது நீங்க தான். என்ன சொல்றீங்க? ஸ்வேதாவுக்கு கல்பனா அம்மாவோட மூத்த பையன் மேடிய தான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நல்லா தெரியும்னு சொல்றேன். அப்படியா? அப்புறம் அன்னைக்கு ஸ்வேதா ஏன் என்கிட்ட மாத்தி சொன்னா? அது மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள பையனை அவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அதை கேட்டு நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான் மாத்தி சொன்னா. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். என்ன யோசிக்கிறாளுங்க? ஒருவேளை நம்ம சொன்னதை நம்பலையோ? இங்க பாருங்கம்மா, ஸ்வேதாவுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருக்கு. நீங்க உண்மையிலேயே ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஸ்வேதாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஸ்வேதா யார கட்டிக்க போறான்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு அட்சதைய போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொங்கலை தின்னுட்டு போயிட்டே இருங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. எனக்கு என்னவோ நீங்க தான் ஏதோ ஃப்ராடு பண்ணி ஸ்வேதாவை ஏமாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்களோன்னு தோணுது. இல்லம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இருங்க இருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நாங்களே ஸ்வேதா கிட்ட நேரடியா போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறோம். ஏய் வாங்கடி போலாம். வா போலாம். ஏய், ஐயோ, இவளுங்க போய் அவகிட்ட என்ன கேட்டு தொலைக்க போறாங்களோ தெரியலையே. ஏதாவது சமாளிப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அண்ணனுக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்க நிறைவேத்திட்டேன். நீ எனக்கு கொடுத்த வாக்க எப்போ நிறைவேற்ற போற கௌதம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு பூமிகா. நம்ம லவ் பத்தி பொறுமையா அம்மா கிட்ட சொல்றேன். வெயிட் பண்ணலாம், நமக்கு டைம் இல்ல கௌதம். ஸ்ருதியும் அவங்க குடும்பமும் எப்படா நம்மள பிரிக்கலான்னு டைம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் நாம முந்திக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது கௌதம். உங்க அண்ணன் விரும்பின மாதிரி அவருக்கு ஸ்வேதா கூட கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல உங்க அம்மா இப்போ இருக்காங்க. நீ இப்ப போய் நம்ம மேட்டரை உங்க அம்மா கிட்ட ஓபன் பண்ணனா உங்க அம்மா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுவாங்க. நீ உங்க அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்க நாங்க தான் காரணம்னு எடுத்து சொல்லி அப்படியே நம்ம லவ்வையும் அவங்க கிட்ட சொல்லிட. இல்ல பூமிகா, அவசரப்படாத. எங்க அண்ணன் கல்யாணமே இப்பதான் முடிய போகுது. அதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும்? இல்ல கௌதம், உன் அண்ணன் ஸ்வேதா கல்யாணத்துக்கு அப்புறம் யாரு மனசு எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. நிலைமை நமக்கு சாதகமா இருக்கும் போதே நாம நம்ம காரியத்தை சாதிக்கணும் கௌதம். அதுதான் புத்திசாலித்தனம். நீ ரொம்ப அவசரப்படுற பூமிகா. நான் அவசரப்படல கௌதம், உனக்கு தான் சிச்சுவேஷன் புரிய மாட்டேங்குது. நான் உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? எங்க போனாலும் இவ தொல்லை தாங்க முடியலையே. இருடி, இதோ வர. இங்க பாரு கௌதம், கௌதம், நான் உன் கூட சேர எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? புரிஞ்சுக்கோ பூமிகா. நான் என்ன சொல்ல கௌதம், வரேன்? உன்னை அத்தை கூப்பிடுறாங்க. போறேன். ஏய் நில்லடி. ஏண்டி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? பொம்பளை புள்ள தானே நீ? எப்ப பார்த்தாலும் கௌதம் பின்னாடியே சுத்தி திரியிற. கௌதம் ஸ்ருதிக்கு தான். அத நல்லா உன் மண்டல ஏத்திக்கோ. தேவையில்லாம ஆசைய வளர்த்துக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படாத. வா.
ஸ்வேதா, நான் குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டுட்டேன். நீ விளக்குல தீபத்தை ஏத்திடுமா. சரிங்க அத்தை. எவ்வளவு நேரமா இங்கேயே நிக்கிறது? வாங்கடி போய் ஸ்வேதா கிட்ட கேப்போம். ஏய், விலைக்கேத்தி முடிச்சிட்டா சடங்கு முடிஞ்சிரும். பூஜை நேரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அப்புறம் பேசிக்கலாம். மாதவனுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அம்பால நல்லா வேண்டிக்கோ. சரி அத்தை. அம்மா தாயே, மாதவனுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். மேடியை நல்லபடியா பாத்துக்கணும். சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம். ஏய், அவங்க அத்தை போயிட்டாங்க, வாங்கடி போலாம். ஸ்வேதா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஐயோ போச்சு. இந்த 3 பேரும் ஸ்வேதா கிட்ட என்னத்தை கேட்டு குழப்ப போறாளுங்களோ. என்ன விஷயம்? திரும்ப கேட்க எனக்கு தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் வாழ்க்கை கேட்டக்கூடாதுன்னு அக்கறையில தான் கேக்குறேன். ஐயோ, மேடிக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா? இவ்வளவுதானா? என்ன ஸ்வேதா சிரிச்ச முகமா இருக்கா? ஆமா, நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். அப்பாடா. அப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு மனப்பூர்வ சம்மதமா ஸ்வேதா? ஆமா. சரி ஸ்வேதா, நாங்க வரோம். வாங்கடி போலாம். அப்பா, பிள்ளையாரப்பா, எங்களை பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிப்பா. என்னடி இது? ஸ்வேதா இப்படி சொல்றா? வசதியான வீட்டு பையனா இருந்தா கூட மூல வளர்ச்சி குறைவா உள்ள பையனை கல்யாணம் பண்ணா ஸ்வேதாவோட வாழ்க்கை வீணா போயிடாதா? ஸ்வேதாக்கே இல்ல சம்மதம் சொல்லும் போது இனிமே இத பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? கண்மணி அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்தை அட்டன் பண்ணமா, அச்சதிய போட்டோமா, கிளம்பணுமா, அவ்வளவுதான். கௌசல்யா, காவேரி விநாயகர் கோயிலுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. பக்கத்துல வந்துட்டோம். டிரைவர் கொஞ்சம் வேகமா போப்பா. ஓகே சார். அம்மா, அம்மா. வரேம்மா. என்ன ராசாத்தி? அம்மா, நான் காவேரி விநாயகர் கோயிலுக்கு போய் ஸ்வேதா பேர்ல ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு ஸ்வேதா பேர்ல அபிஷேகம் பண்ண போற? இன்னைக்கு அவ பிறந்த நாள் கூட இல்லையே. என்னமோ தெரியலம்மா, 2 நாளா மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் என் பொண்ணை சீக்கிரம் பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் அவ பேர்ல அபிஷேகம் பண்ணலான்னு போறேன். சரிம்மா, போயிட்டு வா. எங்க போற ராசாத்தி? ஏய், அவ எங்க போனா உனக்கு என்ன? போகும்போது எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு அறிவில்ல உனக்கு? அம்மா, ஏமா இப்படி பேசுற? கோகிலாமா, நான் கோவிலுக்கு போறேன். கோயிலுக்கா?
சரி சரி போயிட்டு வரா சத்தி. ம் வரேன். ம். உன் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், அது தெரியாம நீ கோவில் குளம் சுத்திக்கிட்டு இருக்கிறியா? நல்லா சுத்து. ஆட்டோ எங்கம்மா போகணும்? காவிரி விநாயகர் கோயில் போகணும். போலாமா?